மீனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய காணொளிகள் கொடுத்துருந்தாலும், இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன சுப பலனாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம். நண்பர்களை, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை மனதார வரவேற்கிறேன். மீனம் ராசி காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு நீர் ராசி. பொதுவாகவே நீர் ராசியில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கடல்வழி பயணம் அப்படிங்கிறது உறுதியாக எழுதப்பட்ட ஒன்று. கண்டிப்பாக கடல் கடந்து பயணித்து பணம் பொருள் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அதில் தான் பொருளாதாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மேம்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் இந்த ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நீர் ராசிகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் ஒரு கணிப்பு சொல்லுது. அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் துரிதமாக செயல்படக்கூடியவர். இதன் அடிப்படையில் இந்த நீர் ராசிகளுக்கு, அதாவது இப்போ கடகம், விருட்சகம், மீனம் எல்லாம் நீர் ராசிகள். இந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பில் அதிக பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நீர் லக்னத்திலேயோ நீர் ராசிலேயோ பிறந்தவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் மீன லக்னம், மீன ராசி, கடக ராசி, கடக லக்னம், விருச்சக ராசி, விருச்சக லக்னம், இப்படி லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் ஒரு கணிப்பு சொல்லுது. அதன் அடிப்படையில் இந்த சனி பகவான் மீன ராசிக்கு லாபாதிபதியும் அவர்தான், 12ஆம் அதிபதி விரையாதிபதியும் அவர்தான். இவர் ஜென்மத்துக்கு வருகின்ற பொழுது என்ன சுப பலன்கள் கிடைக்கும்? பொதுவாக சனி பகவான் கர்மகாரகன். அவரவர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையிலையும் புண்ணியத்தின் அடிப்படையிலையும் அவர்களுக்கான பலாபலனை தக்க தருணத்தில் கொடுப்பார் அப்படிங்கிறதான் சனி பகவான். அப்போ எப்போ உனக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி, எப்போ நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேனோ அப்போயெல்லாம் நீ வாழ்க்கையில் நல்லா வாழ்வதற்கான பாடங்களை நீ படிச்சுக்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் இந்த சனி பகவான் செய்து கொடுப்பார். அதன் அடிப்படையில் ஜென்ம சனியாக வருகின்ற இந்த சனி பகவான் ஜென்மத்திலேயே இருந்தார் அப்படின்னு சொன்னால் துரிதமாக செயல்பட விட மாட்டார். சில மன இறுக்கங்களை கொடுப்பார். செயல்பாடுகளை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ண விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் சனி பகவானை பொறுத்த மட்டும் இருக்கிற வீட்டுக்கு அதிகமான நற்பலன்களை செய்வார், பார்க்குற வீட்டுகளுக்கு பலனை குறைப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. முழுசாக பலனை குறைக்க மாட்டார். சில சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 3, 7, 10. 3ஆம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பார்வையாகவும், 7ஆம் பார்வை 2வது கட்டமாகவும், 10ஆம் பார்வை 3வது கட்டமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வைக்கு அதிகமான வலிமை உண்டு அப்படிங்கிறதுனால பாவ கிரகமாக சொல்லப்பட்ட சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே பாவங்கள் அப்படிங்கிறது, அதாவது கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும், அந்த இடத்தினுடைய செயல்பாடு குறைப்பார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் குரு பகவானுடைய வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்ய கடமைப்பட்ட கிரகமாக நாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கலாம். எப்படின்னா, இந்த மீனராசி குரு பகவானுடைய வீடு. இங்கே குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் வருகின்ற பொழுது கர்மகாரகன் நீதிமான் அப்படிங்கிறதும், குரு பகவான் மேன்மக்களை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக மீனராசி நண்பர்களை மேன்மக்களாக மாற்றக்கூடிய அமைப்பில் இந்த கிரகம் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீதிமான் சனி பகவான் மீனராசிக்காரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை கொடுத்து, ஒரு மிகப்பெரிய கஷ்டகரமான ஒரு சூழ்நிலையில் தான் மீண்டு நம்ம எழுதுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் சனி பகவான் செய்து கொடுப்பார் அப்படிங்கிறத நாம் மனமும் ஏற்றுக்கிறத்தான் ஆக வேண்டும். ஆக மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இங்கே சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு வருகின்ற பொழுது பல விதத்திலையும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையில் உங்களை மனசு திருப்தியாக வச்சுக்கிறார் அப்படிங்கிறதையும், பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியும், எப்போவுமே கையில் காசு பணம் புழங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த சனி பகவான் செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது. ஆக லாபம் விரயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பணம் பொருள் நம்ம கையில் புழங்கினாலும் அந்த அளவுக்கு அதை விரய செலவுகளாகவும் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறனால சுப செலவுகளாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கங்க. அப்போது கையில் காசு வச்சுருக்கிறேன், நிற்கவே மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இங்கே சனி பகவான் எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்தாரும் அந்த அளவுக்கு செலவையும் கொடுப்பார், நஷ்டப்படுத்த மாட்டார் அப்படிங்கிறதான்.
அப்போ எதுவுமே தேவையில்லாத செலவுகள் இல்லைன்ற மாதிரியும், அந்த சில நேரங்களில் அந்த தேவையான செலவுகள் தான் என்றாலும் சிக்கன நடவடிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த சனி பகவான் எப்பவுமே ஒரு சிக்கனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் ஜென்மத்தில் வருவார். அதனால் இந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக உங்களை சிக்கன நடவடிக்கைக்கு முதல்ல ஆளாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவோ உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் மீனராசி நண்பர்கள். கடின உழைப்புக்கு உங்களை மிஞ்சினது யாருமே இல்லைன்ற மாதிரி, உழைத்து உயர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் செயல்பாடு உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அப்படி உழைத்து உயரக்கூடிய அமைப்பில் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய வழியில் வந்து உங்களுக்கு சனி பகவான் உறுதுணையாக இருப்பார். அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல சுபபலன்களாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 50% அப்படிங்கிறது தான் நற்பலன், மீதி இருக்கிற 50% வந்து நமக்கு கெடுபலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஜென்மச்சனியாக வருகின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன்னா மீனராசிக்கு 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் விரய சனியாக வந்துட்டார். இப்போ ஜென்ம சனியாக வர்றாரு. இன்னும் அடுத்து வந்து அவர் இந்த ஏழரை சனியின் கடைசியில் பாத சனியில் 2.5 வருஷம் இருப்பார். அப்போ இன்னும் நமக்கு 5 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 வருட காலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளை சனி பகவான் நல்வழிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இருப்பார். அப்போ அந்த விதத்தில் பார்க்குறபோது அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 3ஆம் பார்வையாக உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய களத்திர ஸ்தானத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதும், 10ஆம் பார்வையாக ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார், குரு பகவானுடைய வீட்டை பார்க்கிறார். ஆக இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் இந்த 2025 அவர் 4ஆம் வீட்டில் பயிற்சியாக அமர்ந்திருப்பார். ராகு பகவான் 12க்கு வருவார், கேது பகவான் 6க்கு போவார். ஃபஸ்ட்டு மீனராசி நண்பர்களுக்கு வழக்குகளில் வெற்றி, கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிற நிச்சயமாக தகுந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் கண்டிப்பாக கொடிகட்டி பரப்போம் அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்கிட்டத்தான் ஆக வேண்டும். ஆக 10ஆம் இடத்தை சனி பகவான் கர்மகாரகன் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல தொழில் வாய்ப்பு கட்டாயம் கொடுத்துருவார். அந்த தொழில் வாய்ப்பில் வருமானத்தை சிறப்பாக கொடுப்பாரு. அந்த வருமானம் அப்படிங்கிறது நமக்கு தேவைகளுக்கு கண்டிப்பாக பூர்த்தியாகும், நம்ம தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறதையும் நம்ம மனமுந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டும். ஆக இந்த 10ஆம் அதிபதி 4இல் இருப்பார். குரு பகவான் இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல இருப்பார். 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால மண்மனை யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய வீடு, புதிய வாகனம், புதிய சொத்துக்கள், புதிய உயர் கல்விகள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும். புதிய பதவிகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாகும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் ஒரு பதவியில் போய் நம்ம இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. அப்போ குரு 4இல் இருந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் செய்து கொடுப்பார். ஆக அந்த குருவனுடைய வீட்டைத்தான் சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார், குருவனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஆக இதை நாம் எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமாக மீனராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து மிக அற்புதமான நல்ல சுபபலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். கெடு பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், யாரிடத்திலும் பழகினாலும் எடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனத்துடன் இருக்க வேண்டும். யாருக்கும் நாம் முன்ஜாமீன் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. களத்திரத்தின் வழியாக பல பிரச்சனைகளை நாம் சந்தித்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணுன்ற அமைப்பில் இந்த 7ஆம் இடத்தினோட சனி பார்வை விழுகிறதுனால நிச்சயமாக அந்த அமைப்பில் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து ஒருவருக்கு ஒரு அனுசரணை அப்படிங்கிற அவசியம் தேவை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்கள் கோச்சார பலன் சொல்கின்றது. இந்த 3ஆம் இடம் தைரிய வீரஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உடல் பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், மனபலம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதான். அப்போ எதையுமே ஒரு ஆர்வத்தோட துணிச்சலோட அப்படிங்கிறத செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்போ உடல் பலம் குன்றி காணப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குங்க. அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு இந்த சகோதர வழி ஒற்றுமை அப்படிங்கிறதும் கொஞ்சம் சில நேரங்களில் ஒரு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் சகோதர விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்துவார். இதையெல்லாம் வந்து நம்ம கோச்சாரத்தில் சொல்லக்கூடிய பலன்கள் தான். இருந்தாலும் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் நம்ம எடுத்துக்கிறணும், சில கெடு பலன்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதற்கான பரிகார வழிமுறைகளை நாம் மேற்கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ ஜென்மச்சனியாக வருகின்ற காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த மீனராசி நண்பர்கள் ஒரு முறையேனும் சனிபவனுடைய ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம போய்த்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். புரியுதுங்களா? ஒரு பயணத்தை மேற்கொள்ள வைப்பார், ஆனால் அதில் ஆதாயத்தை தரமாட்டார். அதனால் வந்து நமக்கு உடல் ரீதியாக விரயங்கள் அப்படிங்கிறது, உடல் சோர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும்.
தூக்கக்கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாதவர்களுடைய சகவாசத்தெல்லாம் ஏற்படுத்தி நம்மளை தலைகுனிய வைக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த ராகுபவன் கொண்டு வந்து விட்டுருவார். அந்த விஷயத்திலெல்லாம் நாம் பார்த்து கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க. 6ல் கேது பகவான் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக 6ஆம் இடம் கடினமான உழைப்பு. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நிச்சயமாக நோய் எதிரி கடன் ஸ்தானத்தில் இருக்கின்றார் கேது பகவான். வழக்குகளில் வெற்றியாக்குவார், கடன்களை குறைப்பதற்கான வழிவாக்கியாலை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம். ஆக ஒரு விதத்தில் நன்மைகள் இருந்தாலும் இன்னொரு விதத்தில் கெடுபலன்களும் இருக்குது அப்படிங்கிறத கோச்சார பலன் அருமையாக எடுத்து காட்டுகின்றது. மற்றபடி 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். ஆயுள் பலம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த குருபவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுகங்களை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக ஒரு நல்ல பதவியில் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை தரக்கூடிய அமைப்பில் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போது இதையெல்லாம் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன இவ்வளவு தூரம் புண்ணிய பலம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் மற்றவர்களை வாழ வைத்து தானும் வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கின்றதுனால சில நேரங்களில் புண்ணியங்கள் பல செய்து நன்மைகளை தேடு அப்படிங்கிற மாதிரி அது முற்பிறவியில் செய்த நல்பலன் இந்த பிறவியில் நாம் நல்ல பலாபலன்களை அடைய போகிறோம் அப்படிங்கிறதான். அப்போ நீங்கள் செய்த தர்மமே, நீங்கள் செய்த புண்ணியமே உங்களை நல்வழிப்படுத்தும், உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 1000 கஷ்டங்கள் வந்தாலும், அதாவது மலை போல் வந்த ஒரு துயரம் அப்படிங்கிறது பனி போல் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் ஜென்மத்தில் இருந்து அருமையான சுபபலங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றார். ஆக இந்த இடத்தில் சனி உங்களுக்கு என்ன செய்வார்? 10ஆம் இடத்தின் வழியாக நிறைய நன்மைகளை கொடுப்பார். அப்போது 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் வலுப்பெறுது. அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்கின்றார். இதை விட மீனராசிக்காரர்களுக்கு என்ன வேணும் சார்? வேலையே இல்லை இது வரைக்கும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையுமா? நல்ல தொழில் வாய்ப்பு அமையுமா? நல்ல வருமானம் கிடைக்குமா? நல்ல எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுமா? தாராளமாக வெற்றி பெறும். ஆக ஜீவனஸ்தானம் ஒருவருக்கு வலுப்பெற்று விட்டாலே மற்ற குறைபாடுகள் எல்லாம் வராதுங்க. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டாயம் நம்ம அதெல்லாம் சரி செய்து மீண்டும் வெளியில் வந்துடுவோம். அப்போ ஒரு பொருளாதாரம் வருமானம் சிறப்பாக இருந்தால் தான் எல்லா விஷயத்திலையும் சாதிக்க முடியும். அப்படி அது சிறப்பாக இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்ம எதையும் சாதிக்க முடியும்? சாதிக்க முடியாது. அதன் அடிப்படையில் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. 7ஆம் பார்வையாக குருவும் இந்த உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பார். அதற்கப்புறம் அவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். எல்லாம் சுபபரையும், எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த விதத்தில் எல்லாமே நன்மைக்குத்தான். ஆக பயணங்கள் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மற்றபடி ஒன்றும் இல்லை. குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்பில் இந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது மிக அற்புதமான சுபபலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. கண்டிப்பாக இதெல்லாம் சுபபலன்களாக கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம எப்படி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது? கோச்சார பலன் அருமையாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வாழ்க்கையில் நிறைய பின்னடைவுகளை நான் சந்திக்கின்றேனே, அது எப்படி? சுய ஜாதகம் ஒரு பார்வை பார்க்க வேண்டும். எப்படி? சுய ஜாதகத்தில் திதி, வாரம், நாமயோகம், கரணத்தின் அடிப்படையில் நமக்கு நடக்கிற தசை தசாபுத்திகள் யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் இந்த கோச்சார பலன் உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தி வரும். நடக்கிற தசை தசாபுத்திகள் அபயோகமாக போய்விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, மாரக தசைகளாக போயிருந்தால், பாதக தசைகளாக நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பலன்கள் சற்று கண்டிப்பாக மாறுபடும். அப்போ பாதகமா, மாரகமா, அபயோக தசையா அப்படிங்கிறத ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி ரைட்டு, அப்போ இந்த சனிபான் கொடுக்கக்கூடிய நல்ல யோக பலன்களை நம்ம பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோம், நிச்சயமாக நமக்கு இவர்கள் சொன்னது போல் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், மனமுவந்து பார்க்க விரும்புனீங்கன்னா 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்ம ஜாதக பலன் வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்கும், கோச்சார பலன்கள் நமக்கு என்ன பலனை தரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், குறைந்த கட்டணமே. அதனால் ஜென்ம ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு பார்வை பாருங்கள் நண்பர்களே. மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஜென்மச்சனியாக வர்றாரே ரொம்ப சிரமப்படுத்துருமா அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. சுபத்துவம் பெறுகின்றது இந்த மீனராசி. என்ன? கர்மத்தின் வழியாக, தர்மத்தின் வழியாக, நியாயத்தின் வழியாக, நீதியின் வழியாக, நேர்மையின் வழியாக நாம் செய்த புண்ணிய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு முற்பிறவியில் செய்த நல்பலன்கள் எல்லாம் இப்பிறவியில் நாம் அனுபவிப்பதற்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிற மாதிரி மீனராசி நண்பர்கள் 1000 கஷ்டங்கள் பட்டாலும் துன்பங்கள் பட்டாலும் நீங்கள் மேன்மக்கள் தான். வழிதவறி போகக்கூடிய அமைப்பில் நாம் யாரும் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். மற்றவர்களுக்கு வழி வேண்டுமானால் நல்வழி சொல்வோம், நாமளும்
மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. எப்போதும் உங்களுக்கு சனி பகவான் துணையாக இருப்பார். அவரை வேண்டி வணங்கி வழிபட்டு தரிசனம் செய்யுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.